வெல்கம் டு பவர் டிஎன்பிசி அகாடமி. டுடே 8th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய டேர்ம் 2ல் ஹியூமன் ரைட்ஸ் அண்ட் யுஎன்ஓ யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷன் சொல்லுவாங்க. அதாவது மனித உரிமைகளும் ஐக்கிய நாடுகள் சபையும். ஸோ இதோட இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த லெசனில் ஷுஷல் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனித உரிமைகள்னால் என்ன, ஸோ மனித உரிமைகள் அந்த கடமைகள் அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் என்னன்ட்டு. ஸோ அதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, ஹியூமன் ரைட்ஸோட இம்பார்ட்டன்ஸ். ஸோ மனித உரிமைகள் என்பது பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே தேவைப்படுது, உறுதியாக கொடுக்கப்பட வேண்டும். அதே மாதிரி 1948 யூனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் அதை பற்றி சொல்லியிருக்காங்க. 1948 இருக்க யூனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் பற்றியும் இதில் சொல்லியிருக்காங்க. வாங்க பார்க்கலாம். ஸோ இதோட இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஹியூமன் ரைட்ஸ்னால் என்ன? ஸோ எந்த ஒரு இனம், தேசிய இனம், இனக்குழுக்கள், மொழி, சமயம் எந்த ஒரு வேறுபாடு இன்றி ஸோ எல்லா மனிதர்களுமே அந்த இயல்பான உரிமையை கொடுக்கணும். அவங்க பிறப்பாலேயே அந்த உரிமையை அடையிறாங்க, அதை தான் சொல்கிறாங்க. ஸோ எங்கே இந்த ஹியூமன் ரைட்ஸ்லாம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ எங்கேருந்து இதெல்லாம் எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட அடிப்படை உரிமைகளும் சரி, அந்த சுதந்திரமும் சரி, அதாவது ஃப்ரீடம் ஆஃப் ரைட்ஸ் அண்ட் த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அண்ட் த ஃப்ரீடம், இதெல்லாம் எங்கேருந்து எடுக்கப்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த யூரோப்பியன் அண்ட் அமெரிக்கா அந்த நாடுகள்லேருந்து இந்த கான்செப்டை எடுத்துகிட்டு வந்தது தான் இந்த மனித உரிமைகள், ஹியூமன் ரைட்ஸ். ஓகேவா, அங்கேருந்து எடுக்கப்பட்டது தான் இந்த மனித உரிமைகள் அமெரிக்காலையும் ஐரோப்பா இந்த நாடுகள்லேருந்து எடுக்கப்பட்டது தான். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த நிறைய ஹியூமன் ரைட்ஸ் டாக்குமெண்ட்ஸ்லாம் ரிட்டன் டாக்குமெண்ட், எழுதப்பட்ட மனித உரிமை ஆவணங்கள்ன்ட்டு நிறைய கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதோட இயர் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா, ஸோ என்னென்னு இதை பார்க்கலாம் வாங்க. ஸோ மேக்னா கார்ட்டா மகா சாசனம், இது 1215 இங்கிலாண்டு இதில் தான் இது பண்ணியிருக்காங்க. 1215 ஸோ அந்த இயரில் வந்தது. ஸோ இது என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ மக்களுக்குன்னு ஒரு புதிய உரிமைகள், நியூ ரைட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அது சட்டத்துக்கு உட்பட்டு புதிய உரிமைகளெல்லாம் மக்களுக்கு வழங்கியிருக்கு இந்த சட்டம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெட்டிஷன் ஆஃப் ரைட் 1628, அதாவது உரிமை மனு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா இதுவும் மக்களுக்கான ஒரு உரிமையோட தொகுப்பு அப்படின்னு தான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹேபியஸ் கார்பஸ் ஆக்ட் 1679 இங்கிலாண்டில். ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா மக்களுக்கான ஒரு லிபர்ட்டி செக்யூரிங் பர்போஸ்க்கு, அதாவது அவங்களுக்கான சுதந்திரத்தை நம்ம பாதுகாப்பாக அளிக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் இந்த சட்டம் இங்கிலாண்டில் 1679 ஹேபியஸ் கார்பஸ் ஆக்ட் கொண்டு வரப்பட்டிருக்கு. அதே மாதிரி இங்கிலீஷ் பில் ஆஃப் ரைட்ஸ் 1689. இது என்னென்னா பேசிக்காக இருக்கிற சிவில் ரைட்ஸ், அடிப்படை உரிமைகள், சமூக குடிமக்களுக்கான உரிமைகள் என்னென்ன இதை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்ச் டெக்ளரேஷன் ஆஃப் அந்த ரைட்ஸ் ஆஃப் மேன் அண்ட் சிட்டிசன் 1789. ஸோ இந்த சட்டத்தின் கீழ் பார்த்தீங்கன்னா இந்த எல்லா குடிமக்களுமே ஈக்குவல் தான், எல்லா குடிமக்களுமே சமம் அப்படிங்கிறது இந்த ஃப்ரான்ஸில் சொல்லியிருக்காங்க. ஆல் த சிட்டிசன்ஸ் ஆஃப் ஈக்குவல் அண்டர் த லா. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா யுஎஸ் கான்ஸ்டியூஷன், அதாவது அமெரிக்கா அவங்களோட அரசியலமைப்பு சட்ட மசோதா 1791. ஸோ அவங்க குடிமக்களோட உரிமைகளை சேஃப்கார்ட் பண்ணுறதுக்காக கொண்டு வரப்பட்ட சட்டம். இந்த சட்டம் எல்லாமே ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஸோ இயர் பார்த்து வச்சுக்கோங்க, எந்த கண்ட்ரி அப்படிங்கிறதையும் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா, ஸோ ஒன்ஸ் பார்ப்போம். மேக்னா கார்ட்டா ஆஃப் 1215 1215 அந்த ஆண்டில் இங்கிலாண்டில். பெட்டிஷன் ஆஃப் ரைட் 1628, அதுவுமே இங்கிலாண்டு தான். ஹேபியஸ் கார்பஸ் ஆக்ட் 1679, அதுவும் இங்கிலாந்து தான். இங்கிலீஷ் பில் ஆஃப் ரைட்ஸ் 1689.
அதுக்கப்புறம் ஃப்ரெஞ்ச் டிக்ளரேஷன் ஆஃப் ரைட்ஸ் ஆஃப் மேன் அண்ட் சிட்டிசன்ஸ், இது வந்து ஃப்ரான்ஸில் இது பண்ணது 1789. அமெரிக்கா இந்த அரசியலமைப்பு சட்ட மசோதா, அதாவது யுஎஸ் கான்ஸ்டியூஷன் அண்ட் பில் ஆஃப் ரைட்ஸ் வந்து எப்போ கொண்டு வரப்பட்டது? 1791, 1791. ஸோ இது எல்லாமே நல்ல இம்பார்ட்டன்ட், பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இன்டர்நேஷ்னல் பாடி இதை யுஎன்ஓ வந்து எப்போ வந்து நிறுவப்பட்டது அப்படின்னு கேட்பாங்க. எஸ்டாப்ளிஷ்ட் எப்போன்னு பார்த்தீங்கன்னா இந்த 24th அக்டோபர் 1945 தான் வந்து இது வந்து கொண்டு வரப்பட்டது. அதாவது 1945 ஆண்டில் தான் பார்த்தீங்கன்னா இந்த யுஎன்ஓ, யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷன் வந்து உருவாக்கப்பட்டது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சான்ஸ் ஃப்ரான்ஸ்கோ மீட்டிங்கில், ஓகே, சான்ஸ் ஃப்ரான்ஸ்கோ மீட்டிங்கில் தான் வந்து இதை வந்து இந்த சட்டமே உருவாக்கப்பட்டிருக்கு, இந்த யுஎன்ஏ வந்து இது பண்ணதுனால. ஸோ அந்த 24th அக்டோபர் 1945, அந்த 24th அக்டோபர் வந்து வருஷம் இந்த யுஎன்ஏ டேவாக கொண்டாடப்படுது. இன்டர்நேஷ்னல் இதில் வந்து யுஎன்ஏ டேவாக கொண்டாடப்படுது. அது எந்த இயர் பார்த்துக்கோங்க. சான் ஃப்ரான்ஸ்கோ மீட்டிங்கில் தான் வந்து இது உருவாக்கப்பட்டது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1948 வந்து இந்த ஐநா, அதாவது யூஎன் ஜென்ரல் அசம்பிளி, ஐநா பொது சபையால் வந்து 1948 வந்து ஃபைனலாக வந்து யூனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸை வந்து அடாப்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஓகேவா, ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அதாவது உலக மனித உரிமைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. உலக மனித உரிமைகள் தான் யூனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ். அவங்க வந்து அந்த பொது சபையில் வந்து 1948 வந்து ஏற்றுக்கிட்டாங்க. ஓகேவா. ஸோ அந்த டிக்ளரேஷன் வந்து எங்கே வந்து ப்ரொக்ளைம் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது பாரிஸில் தான். ஓகேவா, பாரிஸில் 10th டிசம்பர், ஃப்ரான்ஸ் 10th டிசம்பர் 1948. ஓகேவா, அப்போ தான் வந்து அந்த பொது சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு, அந்த இடத்தையும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆக்ட் பார்த்திங்கன்னா ஜென்ரல் அசம்பிளி ரெசல்யூஷன் வந்து தீர்மானம், பொது சபை தீர்மானம் 217A. ஸோ இதை வந்து ரெம்பரன்ஸ் பண்ணுற இதில் மூலமாக தான் வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா, வருஷம் 10ஆம் தேதி டிசம்பர் மாதம் வந்து மனித உரிமைகள் தினம் அப்படின்ட்டு கொண்டாடப்படுது. இது நல்லாவே பார்த்துக்கோங்க. 1948 யூனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ அந்த யூஎன் ஜென்ரல் அசம்பிளி வந்து அடாப்ட் பண்ணிக்கிட்டாங்க. அந்த பொது சபையில் இதை வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஸோ அப்போ தான் வந்து எங்கன்னு பார்த்தீங்கன்னா பாரிஸ், ஃப்ரான்ஸில் தான் இது நடைபெற்றது. ஸோ அந்த பொது சபை தீர்மானம் 217A, இதையும் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இது தான் வந்து வருஷம் பார்த்தோன்னா 10ஆம் தேதி டிசம்பர் வந்து மனித உரிமைக்கான நாள் அப்படின்னு சொல்லி கொண்டாடுறாங்க. ஓகேவா, இதை தான் இங்கே சொல்லியிருப்பாங்க. ஸோ 1950 அப்படி வழக்கமாக வந்து அந்த ஆண்டில் 10ஆம் தேதி டிசம்பர்னாலே மனித உரிமைக்கான நாள் அப்படின்ட்டு கொண்டாடப்படுது. இது என்னன்னு சொல்லுவாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா, மாடர்ன் இன்டர்நேஷ்னல் மேக்னா கார்ட்டா ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ். அதாவது இது ஒரு சர்வதேச மகா சாசனம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, இது என்னன்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சர்வதேச மகா சாசனம் அப்படின்னு அழைக்கப்படுது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 185 கண்ட்ரீஸ் வந்து இந்த கான்ஸ்டியூஷன், இந்த அரசியலமைப்போட கொள்கையை வந்து ஏற்றிருக்கு. ஸோ யூனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் வந்து 500 லாங்குவேஜஸ், 500 லாங்குவேஜஸ் மேலேயுமே வந்து மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு அப்படின்னுங்கிறாங்க. ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. இதை என்னன்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மாடர்ன் இன்டர்நேஷ்னல் மேக்னா கார்ட்டா ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ். இதோட கொள்கைகள் வந்து 185 நாடுகள் வந்து ஒரு இந்தியன் கான்ஸ்டியூஷன்லேயே வந்து ஆட் ஆகிருக்கு, இதோட பிரின்சிபல்ஸுமே. ஸோ 500க்கு மேற்பட்ட மொழிகளுமே வந்து டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க, இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட்டு வந்து சைரஸ் சிலிண்டர். ஸோ இந்த பாக்ஸில் கொடுத்துருக்காங்க சைரஸ் சிலிண்டர். ஸோ சைரஸ் சிலிண்டர் அப்படின்னா பார்த்தீங்கன்னா, அந்த பர்ஷியாவில் இருக்கக்கூடிய ஒரு கிங்கு, அவர் நேம் தான் வந்து சைரஸ். ஓகேவா, ஸோ அவர் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த அடிமை மக்களை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க.
ஸோ அவங்க எல்லா மக்களும் பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க ஓன் ரிலீஜனே வந்து டிசைட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ரைட்ஸ் வந்து எல்லாருக்குமே வந்து கொடுத்துருக்காரு இவர். ஓகேவா? எந்த ஒரு பாகுபாடுமின்றி அவங்கவுங்க எந்தெந்த ரிலீஜனை ஃபாலோ பண்ணணுமோ ஃபாலோ பண்ணிக்கோங்க, எந்த ஒரு இதுவும் கிடையாது. ஸோ அப்படின்னு சொன்னவர். ஸோ இதை வந்து அவர் வந்து கியூ யூனிஃபார்ம் ஒன்று இருக்குல்ல, அந்த எழுத்துக்களில் பார்த்தீங்கன்னா கியூ யூனிஃபார்ம் அப்படிங்கிற ஒரு ஸ்கிரிப்டில் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு சிலிண்டர் ஷேப்பில் வந்து ஒரு பேக்டு கிளே சிலிண்டர், அதாவது சிலிண்டர் வடிவத்தில் வந்து ஒரு சிலிண்டர் வடிவத்தில் ஒரு களிமண்ணால் ஒரு இதனால் வந்து இதை வந்து ஒரு ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு, பதிவு செய்திருக்காரு. ஸோ இதுவே வந்து அந்த அஃபிஷியல் லாங்குவேஜஸ் 6 அஃபிஷியல் லாங்குவேஜஸில் ஐக்கிய நாடு இதில் வந்து யுஎன்ஓவில் வந்து 6 லாங்குவேஜஸ்லையுமே டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு 4 ஆர்டிக்கல் மனித உரிமைகளை பற்றி தான் வந்து அதிகமாக வந்து சொல்லியிருக்கோம். ஓகேவா? இதை தான் அவங்க சொல்லியிருக்காங்க. ஓகே, சைரஸ் சிலிண்டர். ஸோ சைரஸ் வந்து அவரோட நேமு. ஸோ அவரோட நேம்லேருந்து அந்த சைரஸ் சிலிண்டர் அப்படின்னு இது பண்ணியிருக்காங்க. இவர் பெர்ஷியன் நாட்டை சேர்ந்தவர். ஸோ ஆக்சுவலாக இவர் வந்து அந்த களிமண்ணால் வந்து இந்த மாதிரி உரிமைகள் பற்றி கியூ யூனிஃபார்ம் அந்த ஸ்கிரிப்டில் வந்து அக்காடியன் மொழி, ஓகேவா, அக்காடியன் லாங்குவேஜில் வந்து அதில் எழுதியிருப்பார். ஸோ இதே மாதிரி ஈக்குவாலிட்டி இருக்கணும் அப்படிங்கிற பேசிஸில் அந்த ஹியூமன் ரைட்ஸ் பற்றி அவர் இது பண்ணியிருப்பார். ஸோ அதை வந்து 6 மொழியிலையும் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க யுஎன்ஓ. அதே மாதிரி ஃபஸ்ட்டு 4 ஆர்டிகல்ஸும் இதை பற்றி தான் சொல்லியிருக்காங்க. அதை தான் இந்த இதில் சொல்லியிருக்காங்க. இந்த சைரஸ் சிலிண்டர் அவரோட இயர் பார்த்துக்கோங்க. ஸோ 539 பிஃபோர் கிறிஸ்ட், ஓகேவா, பிசி பொது ஆண்டுக்கு முன் அப்படின்னு இருக்கும். ஸோ இது என்னன்ட்டு பார்த்துக்கோங்க. ஸோ அந்த லாங்குவேஜ் பார்த்துக்கோங்க. அக்காடியன் லாங்குவேஜில் யூனிஃபார்ம் அப்படிங்கிற ஒரு ஸ்கிரிப்டில் அவர் எழுதியிருப்பார். இதெல்லாம் வந்து ரெக்கார்ட் பண்ணியிருப்பார். ஸோ எல்லா மதமும் எந்த ஒரு அவங்களுக்கான மதத்தை தேர்ந்தெடுக்கக்கூடிய உரிமைகள் உண்டு. அடிமைத்தனத்தை விடுவித்தவர் இவர் தான். பாரிஸ் நாட்டை சேர்ந்தவர். ஓகேவா? ஸோ இதுலேயும் இந்த பாக்ஸ்லேயும் அதே தான் சொல்லியிருக்காங்க. மேலே கூறப்பட்டது தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா 10 டிசம்பர் தான் வந்து உலக மனித உரிமைக்கான நாள் கொண்டாடப்படுது. வருஷம் இதை தான் கொண்டாடுவாங்க. ஓகேவா? ஹியூமன் ரைட்ஸ் டே வந்து டிசம்பர் 10 வந்து இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ யுஎன்ஏ வந்து இதை டிக்ளேர் பண்ணியிருக்கு. அதாவது ஐக்கிய சபை வந்து பொது சபையில் வந்து இதை டிக்ளேர் பண்ணதுனால இந்த நாளை வந்து வருஷம் கொண்டாடுறாங்க. ஸோ ஹியூமன் ரைட்ஸ் யூனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ்லேயே வந்து 30 ஆர்டிகல்ஸ் வந்து அதுக்குள்ளே இருக்குது. 30 ஆர்டிகல்ஸ் உள்ள அடக்கியதான் வந்து அந்த யூனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ். ஓகேவா? அதை பற்றின ஆர்டிகல்ஸ் எவ்வளோ இருக்குதுன்னு கேட்பாங்க. ஸோ அதை நல்லா பார்த்துக்கோங்க. 30 ஆர்டிக்கல், 30 சட்டப்பிரிவுகள் கொண்டுள்ளது தான் இந்த மனித உரிமைகள் வகைகள். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சிவில் ரைட்ஸ், அதாவது வாழ்வியல் உரிமைகள், அதை தான் வந்து இந்த 5க்குள்ளே பிரித்து வச்சுருப்பாங்க. ஓகேவா? ஸோ சிவில் ரைட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நபருக்கு வந்து அரசாங்கத்தோட சட்டங்கள் எல்லாமே அவங்களோட அடிப்படை உரிமைகள் சரி எல்லாருமே வந்து சமமாக கருதுறது, அவங்களுக்கான உரிமை சுதந்திரம் எல்லாமே நியாயமான முறையில் அவங்களுக்கு கிடைக்கிறது, அதுதான் வந்து வாழ்வியல் உரிமைகள் அப்படின்னு சொல்லுவாங்க, சிவில் ரைட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கல் ரைட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரசியல் உரிமைகள், அதாவது அவங்களுக்குன்னு அரசியல் உரிமைகளும் உண்டு. மக்களாட்சி மூலமாக நேரடியாக வந்து தேர்ந்தெடுக்கிறது, ஸோ ஒவ்வொரு பர்சனுமே வந்து அந்த அரசியலை ஈடுபடுத்துறது, கருத்து தெரிவிக்கிறது, சுதந்திரமாக வந்து எல்லாத்தையுமே நடத்துறது, எல்லா அரசாங்கத்துலேயும் வந்து பங்கு கொள்வது, வாக்குரிமை, இது எல்லாமே வந்து இதில் தான் வரும், பொலிட்டிக்கல் ரைட்ஸில் தான் வரும். ஸோ சோஷியல் ரைட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அவர் வந்து ஒரு சமுதாயத்தில் வந்து எதில் வேணால் அவர் பங்கெடுத்துக்கலாம், அவருக்கான உரிமைகள் இருக்குது. கல்வியிலையும் சரி, இந்த எஜுகேஷன் சம்மந்தப்பட்டதும் சரி, ஹெல்த்து, ஃபுட்டு, ஸோ தங்கம் எல்லாத்துக்குமே அவங்களுக்கு சமூக பாதுகாப்பு அளிக்கிறது தான் வந்து இந்த சமூக உரிமைகள். பொருளாதார உரிமைகள்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி வேலைக்கு செல்வது, ஸோ அவங்களோட தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய அவங்களோட இதை வந்து ஸ்டாண்டர்ட் பண்ணிக்கிறது,
ஸோ எம்ப்ளாய்மெண்ட் சர்வீஸ் இது பண்ணுறது ரீசனபிளாக அவங்களுக்கான ஊதியம் சேலரி கிடைக்கிறது, ஸோ அவங்களுக்கான கல்வி, அவங்களோட வாழ்க்கை தரத்தை உயர்த்திக்கிறதுக்கு அவங்களுக்கு சொத்துரிமை, இதே மாதிரி எல்லா உரிமைகளும் அளிக்கிறது தான் இந்த எக்கனாமிக் ரைட்ஸ். கல்ச்சுரல் ரைட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலாச்சார உரிமைகள்னு பார்த்தீங்கன்னா ஸோ அவங்களுக்கான அவங்கவுங்க ரிலீஜியனை ஃபாலோ பண்ணிக்கலாம், அவங்கவுங்க சமய மொழிகளை வந்து பேசுவதற்கான உரிமை, அவங்கவுங்க கலாச்சாரத்தை பின்பற்றிக்கலாம், இதுக்கான எல்லா உரிமைகளும் இருக்குங்கிறது தான் இந்த 30 ஆர்டிக்கலுக்குள்ளே, இந்த 5 இதுக்குள்ளே அந்த 30 ஆர்டிக்கலை பற்றி சொல்லியிருக்காங்க. யூனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ், அதை பார்த்துக்கோங்க. ஸோ இதை பற்றின ஒரு டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. ஹியூமன் ரைட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா வந்து எல்லாருக்குமே சமமானது. ஓகேவா? இனம், மதம், தேசிய இனம், அது வயது இதெல்லாம் பொருட்படுத்தாமல் எல்லா இடங்கள்லையும் ஒருத்தவங்களுக்கு சமமானது தான் ஹியூமன் ரைட்ஸ். சிவில் ரைட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து வாழ்வியல் உரிமைகள். அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாட்டிலோ இல்லைன்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு மாநிலத்திலையோ ஸோ அவங்க சிட்டிசன்ஷிப் த்ரூ த சிட்டிசன்ஷிப் தான் அவங்களுக்கு அந்த உரிமைகள் வந்து கிடைக்கப்படுது. இதே ஹியூமன் ரைட்ஸ் பார்த்திங்கன்னா வந்து யூனிவர்சல். ஓகேவா? ஸோ அனைத்து மக்களுக்கும் எல்லா நாட்டிலையும் சரி எல்லா மக்களுக்கும் பேசிக்காகவே அவங்களுக்கு கிடைச்சிருது. ஆனால் சிவில் ரைட்ஸ் வந்து அப்படி இல்லை. ஒரு கண்ட்ரி டு கண்ட்ரி போனாலே வந்து வேரி ஆகிடும். அந்தந்த சிட்டிசன்ஷிப்க்கும் அங்கங்கே இருக்கக்கூடிய இந்திய அரசமைப்புக்கும் ஏற்ற மாதிரி தான் வந்து இது மாறுபடுது. ஸோ அதே மாதிரி ஹியூமன் ரைட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து யாருமே வந்து ஹியூமன் ரைட்ஸை பறிச்சிக்க முடியாது. அந்த மனித உரிமையை வந்து யாராலையுமே வந்து எடுத்துக்க முடியாது. ஆனால் சிவில் ரைட்ஸ் அப்படி இல்லை. ஒரு நாட்டுக்கு ஏற்ற மாதிரி பல வகையான உரிமைகள், சுதந்திரங்கள் அந்தந்த நாட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ ஒரு நாட்டிலையும் வேரி ஆகும். அதனால் இங்கே கொடுக்குறது வேறு நாட்டில் அதை கொடுக்க மாட்டாங்க. ஸோ இதை வந்து மறுத்துருவாங்க. அதை தான் சொல்லியிருக்காங்க. ஹியூமன் ரைட்ஸ் வந்து நம்ம பிறப்பாலே நமக்கு கிடைச்சிடும். பிறப்பின் அடிப்படையே நம்மளுக்கு இயற்கையாக இந்த மனித உரிமைகள் உண்டு அப்படிங்கிறது சொல்கிறது தான். ஆனால் வந்து சிவில் ரைட்ஸ் பார்த்திங்கன்னா வந்து இந்த சமூகத்தினால் வந்து உருவாக்கப்பட்டது. அது வந்து நம்ம பிறப்பாலலாம் அடைய முடியாது. இந்த சமூகத்துக்கு ஏற்ற மாதிரி அது மாறக்கூடியது. இதுதான் அதோட டிஃப்ரென்ஸ் சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன். ஓகேவா? மனித உரிமைகளுக்கான ஆணையம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா த எக்கனாமிக் சோஷியல் கவுன்சில். ஓகே, எக்கனாமிக் Social Council was empowered to set up a commission for promotion of human rights. அதாவது வந்து ஸோ இந்த கமிஷன் பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து எதுக்காகனா ஒரு ஆணையம் வந்து நிறுவுறாங்க. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா ஸோ மனித உரிமைகளை வந்து காக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து 2 வகையாக இந்த ஆணையத்தை வந்து மனித உரிமைகளை பாதுகாக்கணும் அப்படின்னா 2 வகையாக வந்து பிரிச்சிருக்காங்க. ஒன்று வந்து தேசிய அளவில், இன்னொன்று வந்து மாநில அளவில். ஸோ எதுக்கான வந்து மனித உரிமைகளை வந்து பாதுகாக்கும் நோக்கத்தில் வந்து இது 2 வகையாக பிரித்து எடுத்திருக்காங்க. ஓகேவா? எக்கனாமிக் அண்ட் சோஷியல் கவுன்சில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இந்த கமிஷன் வந்து செட்டப் பண்ணியிருக்காங்க. ஸோ அது எந்தெந்த ஆணையங்கள்லாம் இருக்குது அப்படின்னு பார்ப்போம். இந்த 2 வகையான ஆணையங்களை பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நேஷ்னல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன். ஓகேவா? ஸோ நேஷ்னல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனாக மாநில மனித உரிமை ஆணையம். ஓகேவா? ஸோ இந்த ECOSOC இதோட சில நேரத்தில் வந்து இதை மாதிரி கொடுத்துட்டு இதோட ஃபுல் ஃபார்ம் கூட கேட்பாங்க. ஓகேவா? பொருளாதாரம் மற்றும் சமூக சபை அதிகாரம். ஓகேவா? அதாவது எக்கனாமிக் அண்ட் சோஷியல் கவுன்சில் இதோட அப்ரிவேஷனும் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ NHRCனா நேஷ்னல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன். ஸோ இது எப்போ தொடங்கப்பட்டது? இந்த ஆணையம் எப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1993 அக்டோபர் 12 வந்து நிறுவப்பட்டிருக்கு. இது எந்த மாதிரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு இண்டிபெண்டன்ட் சாச்சுவரி அப்படி தான் சொல்ல முடியும். அதாவது ஒரு சுதந்திரமாகவும் இருக்கும், ஒரு சட்டப்பூர்வமானதும் இருக்கும். ஆனால் இது வந்து கான்ஸ்டியூஷனல் பேஸ் பண்ணி கிடையாது. இது வந்து நான் கான்ஸ்டியூஷனல் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இது ஹெட் குவார்ட்டர் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நியூ டெல்லியில் தான் இருக்குது. ஸோ இதில் வந்து மல்டி மெம்பர் பாடி. இதில் யாரெலாம் இருப்பாங்கன்னா ஒரு சேர்பர்சன் இருப்பாங்க, அவங்க கூட வந்து நிறைய மெம்பர்ஸ் இருப்பாங்க. ஸோ அந்த சேர்பர்சனையும் கூட இருக்கிற மெம்பர்ஸையும் வந்து அப்பாயிண்ட் பண்ணக்கூடிய தகுதி பெற்றவர்
பிரசிடென்ட் குடியரசுத் தலைவர் தான். ஸோ அங்கே இதில் வந்து அப்பாயிண்ட் பண்ணப்படுறவங்க வந்து 5 ஆண்டுகள் இருக்கலாம். 70 வயசு வரையும் இருக்கலாம், இல்லை 5 ஆண்டும் அவங்களோட பதவி காலம். ஸோ இந்த நேஷ்னல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனே வந்து 5 பிரிவுகளாக பிரிச்சுருவாங்க. ஸோ எது பேசிஸ் பார்த்தீங்கன்னா, லா டிவிஷன், இன்வெஸ்டிகேஷன் டிவிஷன், பாலிசி ரிசர்ச் அண்ட் ப்ரோக்ராம் டிவிஷன், ட்ரைனிங் டிவிஷன், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டிவிஷன். ஸோ சட்டப்பிரிவு அதான் சட்டப்பிரிவு, புலனாய்வு பிரிவு, ஆராய்ச்சி அந்த திட்டப்பிரிவு, பயிற்சி அளிக்கிறது பிரிவு, நிர்வாக பிரிவு 5 பிரிவுகளாக பிரித்து எடுத்துருவாங்க. ஓகேவா? இதை தான் நல்லா பார்த்துக்கணும் நீங்கள். ஸோ ஒன்றும் இல்லை, NHRC, ஸோ நேஷ்னல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன். ஸோ அக்டோபர் 12, 1993 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு சுதந்திரமானது, அந்த அரசியல் அமைப்பை சாராதது. இது வந்து ஹெட் குவார்ட்டர் பார்த்திங்கன்னா நியூ டெல்லியில் இருக்குது. ஸோ இதில் ஒரு சேர்பர்சன் ப்ளஸ் அதர் மெம்பர்ஸ் இருப்பாங்க. ஸோ இதை அப்பாயிண்ட் பண்ணக்கூடிய தலைவர் 5 வருட காலம் வரையும் வந்து அவங்களோட டேர்ம் ஆஃப் சர்வீஸ், 70 வயசு வரையும் இதில் இருந்துக்கலாம். ஸோ இதில் 5 பிரிவுகள் பிரிச்சிருப்பாங்க. அது என்னென்னு பார்த்துக்கோங்க. தட்ஸ் ஆல். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன், மாநில மனித உரிமைகள் ஆணையம். ஓகேவா? இவ்வளோ நேரம் தேசிய மனித உரிமைகள் ஆணையம் பார்த்தோம். இப்போ மாநில மனித உரிமை ஆணையங்களை பற்றி பார்ப்போம். இது ஸ்டார்ட் பண்ணது வந்து தமிழ்நாட்டில் 17 ஏப்ரல் 1997 அந்த ஆண்டில் தான் வந்து இது வந்து உருவாக்கப்பட்டிருக்கு. இது எல்லாமே வந்து இதோட அதிகாரம் எல்லாமே வந்து ஸ்டேட் லெவலில் தான் இருக்கும். இதில் வந்து ஒரு சேர்பர்சனும் 3 மெம்பர்ஸ் தான் இருப்பாங்க. ஸோ நேஷ்னல் லெவல் மாதிரி அதை நிறைய மெம்பர்ஸ் இருக்க மாட்டாங்க. இதில் வந்து 3 உறுப்பினர்களும் ப்ளஸ் ஒரு சேர்பர்சனும் ஹெட்டும் இருப்பார். ஸோ இது வந்து எதை பற்றின சம்மந்தப்பட்டதெல்லாம் என்கொயரி பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஹியூமன் ரைட்ஸ் வந்து யாருக்கு வந்து இதாகுதோ, மனித உரிமைக்கான மீறல் அதை தொடர்ந்து இதெல்லாம் வந்து இதுக்குள்ளே அடங்கும். ஸோ அது ஸ்டேட் லிஸ்ட், கன்கரண்ட் லிஸ்ட், மாநில பட்டியல், பொதுப்பட்டியல் அதுக்கு அடியில் இங்கே வரும். இதுவே வந்து நம்ம இந்திய அரசியலமைப்பில் 7வது அட்டவணையில் கொடுத்துருக்காங்க இதை பற்றினது. ஓகேவா? ஸோ அவங்க இந்த தேசிய அளவில் விசாரிக்கப்படக்கூடிய வழக்குகளை தவிர மற்றது எல்லாமே வந்து இது கண்ட்ரோலில் வந்துடும். அதை தான் சொல்லியிருக்காங்க. ஸோ தேசிய அளவில் வந்து பார்த்துட்டோம். ஸோ இது வந்து ஸ்டேட் லெவல், மாநில அளவில் பார்த்தீங்கன்னா இது நிறுவப்பட்ட ஆண்டு தமிழ்நாட்டில் 1997 17 ஏப்ரல். ஸோ இது மாநிலத்தளவான ஃபங்க்ஷன்ஸ் மட்டும் தான் பண்ண முடியும். ஒரு சேர்பர்சனும் 3 உறுப்பினர்களும் கூட இருப்பாங்க. ஸோ இது வந்து மனித உரிமை மீறல் அது சம்மந்தப்பட்டமான கேஸை மட்டும் அவங்க எடுத்துப்பாங்க. பொதுப்பட்டியல், மாநில பட்டியல், பொதுப்பட்டியல் இது ரெண்டுமே இவங்களுக்கு கீழே வரும். அந்த தேசிய அளவில் வந்து எடுக்கப்படாத கேஸெல்லாம் வந்து இவங்க எடுத்துப்பாங்க. அவ்வளோதான். ஸோ இதாக கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த சேர்பர்சன் பார்த்தீங்கன்னா ரிட்டையர்டான சீஃப் ஜஸ்டிஸ், அதான் இந்தியாவோட ஓய்வு பெற்ற ஒரு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக இருப்பாங்க, அவங்க தலைவர். ஸோ அதில் ஒரு மெம்பர் பார்த்திங்கன்னா யாராக இருப்பாங்கன்னா வந்து சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்ஜாக இருப்பாங்க. ஸோ இன்னொரு மெம்பர் பார்த்திங்கன்னா வந்து ஹைகோர்ட்டோட ஜட்ஜாக இருப்பாங்க. ஸோ 2 மெம்பர்ஸாக இருந்தாங்கன்னா பார்த்தீங்கன்னா அந்த ஹியூமன் ரைட்ஸ் பற்றின ஒரு நாலேஜபிள் பர்சன் வந்து அதில் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. டீம்டு மெம்பர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அவங்களாம் வந்து நேஷ்னல் கமிஷனை சேர்ந்த ஒரு தலைவர்கள். ஓகேவா? சேர்பர்சன்ஸு. நேஷ்னல் கமிஷனில் வந்து நிறைய பேர் வருவாங்க. அதாவது அந்த மைனாரிட்டி இதில் எடுப்பாங்க. அதே மாதிரி ஷெட்யூல் கேஸ்ட், ஷெட்யூல் ட்ரைபு, அதே மாதிரி உமனுக்கு இதுக்கு தனித்தனி பிரிவில் வந்து நேஷ்னல் கமிஷன் இது இருக்குது. ஓகேவா? ஸோ அது ரிட்டையர்ட் ஜட்ஜு தான் வந்து இவங்களுக்கெல்லாம் வந்து ஹெட்டாக இருப்பாங்க. ஓகே, அதான் இந்த டயக்ராமில் புரிய வச்சுருக்காங்க, நல்லா பார்த்துக்கோங்க. சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு, ஹைகோர்ட் ஜட்ஜு, அதை பற்றின ரிலேட்டட் நாலேஜ் இருக்கக்கூடிய ஒரு பர்சன்ஸ். டீம்டு யூனிவர்சிட்டி மெம்பர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேஷ்னல் கமிஷனோட தலைவர்கள். ஸோ அவங்களாம் சேர்ந்து எந்தெந்த இதுக்கெல்லாம் ஆணையம் அமைச்சிருப்பாங்க அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஸோ இங்கே வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஆர்டிக்கல் ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்திய அரசியலமைப்பு ஆர்டிக்கலில் வந்து இதை பற்றின ஆர்டிக்கல் எது சொல்லுதுன்னா, ஆர்டிக்கல் 24 பார்த்திங்கன்னா வந்து குழந்தை தொழிலாளர்களை வந்து ப்ரோஹிபிட் பண்ணுறாங்க, தடை செய்கிறது.
ஆர்டிகல் 39ல் எஃப் பார்த்தீங்கன்னா வந்து குழந்தைகள் ஆரோக்கியமான குழந்தைகள் வளர்கிறதுக்கான ஹெல்த்தி மேனரில் டெவலப்மெண்ட்டு குழந்தைகளோட டெவலப்மெண்ட்டுக்காக வழிவகுக்குது. ஆர்டிகல் 45 நல்லாவே தெரிஞ்சது தான் வந்து 6 வயதில் உள்ள குழந்தைகளுக்கு வந்து எல்லாருக்குமே வந்து கல்வி கிடைக்கணும். ஓகேவா? ஸோ ஆரம்ப கால கல்வி வந்து கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்கு இந்த ஆர்டிக்கல் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்தியன் கான்ஸ்டியூஷனோட ஆர்டிக்கல் பார்த்துக்கோங்க. 24 எதை பற்றினது? எல்லா குழந்தைகளுக்கும் எதை தடை செய்கிறாங்க? குழந்தை தொழிலாளர்கள் இதை வந்து தடை செய்கிறாங்க. 39 எஃப் வந்து அவங்களுக்கு ஆரோக்கியமான ஒரு இதை வந்து கொடுக்கணும் அப்படின்ட்டு. 45 வந்து ஆரம்ப கால கல்வியை கற்றுக் கொடுக்கணும். ஸோ சைல்ட் ரைட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கல் 1லே த யுனைடெட் நேஷன் கன்வென்ஷன் ஆஃப் ரைட்ஸ் ஆஃப் சைல்ட் 1989லே வந்து ஒரு சைல்டுனா என்ன, குழந்தைகள்னாலே வந்து ஒரு 18 வயது கீழே இருந்தாங்களே அவங்க வந்து குழந்தைகள் தான் அப்படிங்கிறத வந்து யுனைடெட் நேஷன் கன்வென்ஷன் ஆஃப் ரைட்ஸ் அதில் வந்து சொல்லியிருக்காங்க. அந்த ஆர்டிக்கலில் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ த கன்வென்ஷன் ஆஃப் அந்த ரைட்ஸ் ஆஃப் த சைல்டு வந்து எப்போ வந்து இந்த அறிக்கை இது பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1989 நவம்பர் 20 தான் வந்து இந்த மாதிரி ஒரு மாநாட்டு அறிக்கையை வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா? அவங்கள பொறுத்தவரை என்னென்னா 1989 வந்து ஒரு குழந்தைகளுக்கான ஒரு ஐக்கிய நாடுகளோட மாநாடு ஒன்று நடந்தது. ஓகேவா? ஸோ அப்போ வந்து 18 வயது கீழே இருந்தாலே குழந்தைகள் தான். ஓகேவா? அவங்களுக்கு மெச்சூரிட்டி இருக்காது, அவங்க எல்லாம் குழந்தைகள் லிஸ்ட்டில் தான் வருவாங்க. ஸோ இதே மாதிரி குழந்தைகளுக்கான ஒரு உரிமைகள் அப்படிங்கிறத வந்து அந்த அறிக்கையை வந்து இந்த மாநாட்டில் வெளியிட்டிருக்காங்க. அந்த நாள் என்னன்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் 20 1989. ஸோ யுஎன்ஓ வந்து டிக்ளேர் பண்ணியிருக்கு, அந்த யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷன் வந்து டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. ஸோ 1978 என்னன்னு பார்த்தீங்கன்னா சர்வதேச பெண்கள் ஆண்டு. ஓகேவா? அதே மாதிரி 1979ன்னு பார்த்தீங்கன்னா சர்வதேச குழந்தைகளுக்கான ஆண்டு அப்படின்ட்டு ஐநா வந்து டிக்ளேர் பண்ணியிருக்கு. ஸோ இந்த இயர் பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக இதில் நிறைய இயர் வருது, ஆர்டிக்கல் வருது, எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இது 9th ஸ்டாண்டர்ட்லேயும் ஹியூமன் ரைட்ஸ் பற்றி லெசன் நடத்தியிருப்பேன், டீச் பண்ணியிருப்பேன், அதையும் பார்த்துக்கோங்க. ஸோ இதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட் தான். 1978 பார்த்தீங்கன்னா சர்வதேச பெண்களோட மாநாடு, இன்டர்நேஷ்னல் இயர் ஆஃப் உமன். 79 வந்து குழந்தைகளுக்கான ஆண்டு. ஓகேவா? இது வந்து 1978 வந்து இன்டர்நேஷ்னல் இயர் ஆஃப் உமன், பெண்களுக்கான ஆண்டு, சர்வதேச பெண்களுக்கான ஆண்டு. 1979 சர்வதேச குழந்தைகளுக்கான ஆண்டு. ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் இது என்ன ஆர்டிக்கலில் வருது? ஆர்டிக்கல் 21A படி என்ன சொல்கிறாங்கன்னா எல்லாருக்குமே வந்து ஃப்ரீயாகவும் சரி கட்டாயமாகவும் சரி இந்த அரசு வந்து கல்வி வழங்கணும் அப்படிங்கிறத 6 வயதுலேருந்து 14 வயது ஆனாலே சரி அந்த குழந்தைங்களுக்கு வந்து கட்டாய கல்வி அளித்திட வேண்டும், அதுவும் இலவசமாக அப்படிங்கிறத இந்த ஆர்டிக்கல் வந்து எடுத்துரைக்குது. ஓகே, ஆர்டிக்கல் 21A. அதே மாதிரி சைல்ட் லேபர் ஆக்ட் ப்ரொஹிபிஷன், அந்த ப்ரொஹிபிஷன் அண்ட் ரெகுலேஷன் ஆக்ட் பார்த்தீங்கன்னா அதாவது குழந்தை தொழிலாளர்கள் வந்து தடை செய்கிற சட்டம் வந்து 1986 கொண்டு வரப்பட்டிருக்கு, 1986. ஸோ 15 வயது பூர்த்தி அடையாத குழந்தைகளுக்கு வந்து எந்த ஒரு வேலையிலையும் ஈடுபடுத்தக்கூடாது. குழந்தை தொழிலாளர்களை வந்து தடை செய்கிறதுக்காக இந்த ஒரு சட்டத்தை வந்து 1986 கொண்டு வந்திருக்காங்க. அதாவது 15 வயது நிறைவடையலையா அவங்கள வந்து எந்த ஒரு வேலையிலையும் ஈடுபடுத்தக்கூடாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜுவனல் ஜஸ்டிஸ் ஆக்ட் 2000, அதாவது சீரார் நீதி சட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கேர் அண்ட் ப்ரொடெக்ஷன் ஆஃப் சில்ட்ரன். ஸோ இதில் வந்து அதிகமாக வந்து டேக் கேர் பண்ணாத அந்த சில்ட்ரன்ஸ் வந்து அடாப்ட் பண்ணிக்கணும். ஸோ ஃப்ரெண்ட்லி அப்ரோச், ஓகேவா, அவங்கள வந்து இது பண்ணிக்கணும் அப்படிங்கிறத ஆக்ட் வந்து 2000 வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா? ஸோ இது வந்து குழந்தைகள் பாதுகாப்புக்கு தான். நிறைய குழந்தைகள் வந்து கவனிப்பு இல்லாமல் இருப்பாங்க. ஸோ அவங்கள்ட்ட ஒரு ஃப்ரெண்ட்லி அப்ரோச் எடுத்துகிட்டு அவங்கள டேக் கேர் பண்ணிக்கணும், அதுக்காக இந்த ஆக்ட். போக்சோ சட்டம் தெரியும். ஸோ போக்சோட ஃபுல் ஃபார்ம் பார்த்துக்கோங்க, இது 9thலையும் வரும். ஸோ நான் டீச் பண்ணியிருப்பேன். ப்ரொடெக்ஷன் ஆஃப் சில்ட்ரன் ஃப்ரம் செக்ஷுவல் அஃபென்சஸ். ஸோ
இந்த மாதிரி சட்டம் வந்து 2012 வந்து இது பண்ணியிருக்காங்க. அது திருப்பியும் அந்த சட்டத்தை வந்து திருத்தி அமைக்கப்பட்டிருக்கும். அதை பற்றின இதை வந்து நீங்கள் 9th ஸ்டாண்டர்டில் ப்ரீஃபாக பார்க்கலாம். ஓகேவா? ஸோ பாலியல் ரீதியான குற்றங்களில் வந்து இந்த குழந்தைகளை வந்து பாதுகாக்கும் சட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அது வந்து போக்சோ சட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க, 2012. ஸோ இந்த சட்டம் எல்லாமே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் ஆர்டிகல் 21A வருது. சைல்ட் லேபர் ஆக்ட் ப்ரொஹிபிஷன் அண்ட் ரெகுலேஷன் ஆக்ட் 1986. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜுவனல் ஜஸ்டிஸ் ஆக்ட் 2000 கேர் அண்ட் ப்ரொடெக்ஷன் ஆஃப் சில்ட்ரன், போக்சோ சட்டம். ஸோ ப்ரொடெக்ஷன் ஆஃப் சில்ட்ரன் ஃப்ரம் செக்ஷுவல் அஃபென்சஸ் ஆக்ட் 2012. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், பார்த்துக்கோங்க. ஸோ 1098 இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில்ட்ரனுக்கான ஹெல்ப்லைனு. ஸோ 24 மணி நேரத்துலேயே வந்து இது வந்து ஃப்ரீ எமர்ஜென்சி சர்வீஸ் தான் சொல்லணும். இது மாதிரி இந்த குழந்தை தொழிலாளர்கள், இந்த குழந்தை திருமணம், ஸோ ஏதாவது வந்து குழந்தைகளுக்கு வந்து ஏதோ ஒரு பாதிப்பு ஏற்படுதுன்னா இந்த நம்பருக்கு வந்து கால் பண்ணால் ஸோ ஹெல்ப் பண்ணுவாங்க. ஃப்ரீ எமர்ஜென்சி சர்வீஸ் தான் இது வந்து ஹெல்ப்லைன் ஃபார் சைல்ட்லைனுக்காக இந்த நம்பர் கொடுத்துருக்காங்க. அந்த நம்பர் நோட் பண்ணிக்கோங்க, 1098. ஓகேவா? The Convention of Elimination of all the forms of discrimination against women அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ 1979 பார்த்தீங்கன்னா வந்து பொது சபையில், ஐநா பொது சபையில் வந்து அந்த மாநாட்டில் வந்து பெண்களுக்கு எதிரான அனைத்து பாகுபாடுகளையும் வந்து நீக்கணும், எலிமினேட் பண்ணணும். ஸோ பெண்களுக்கு எதிரான எல்லா பாகுபாடுகளையும் எலிமினேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ பெண்களுக்காக வந்து இந்த மாதிரி ஒரு பெண்களுக்கான உரிமை அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு இதை வந்து சட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க. எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1900 சர்வதேச உரிமைகள் மசோதா அப்படிங்கிறத வந்து 1979 வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா? கன்வென்ஷன் ஆன் எலிமினேஷன் ஆல் ஃபார்ம்ஸ் ஆஃப் டிஸ்கிரிமினேஷன் அகெயின்ஸ்ட் உமன், எல்லா விதமான பாகுபாடுகளையும் நீக்க வேண்டும், பெண்களுக்கு எதிரான பாகுபாடுகளை நீக்க வேண்டும் என்று 1979 இந்த ஐநா பொது சபையில் இந்த ஒரு மசோதா வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா 1995 ஸோ பெய்ஜிங்கில் வந்து ஒரு 4th வேர்ல்ட் கான்ஃபரன்ஸ், அதாவது 4வது உலக மகளிர் மாநாடு வந்து நடந்திருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கான உரிமைகள், அவங்களோட வாழ்வாதாரத்தை எப்படி மேம்படுத்தணும், அவங்களுக்கு ஐடென்டிஃபிகேஷன் அப்படிங்கிற இது வேணும், அப்படி அவங்களுக்குன்னு ஒரு அடையாளம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மாநாடு ஒன்று நடத்தியிருக்காங்க. அது எங்கே நடந்ததுன்னு கேட்பாங்க. பெய்ஜிங்கில் 4வது உலக மகளிர் மாநாடுன்னு சொல்லுவாங்க. 4th வேர்ல்ட் கான்ஃபரன்ஸ் ஆஃப் உமன், பெய்ஜிங் அங்கே நடந்திருக்கு 1995. அதை பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் யூனிஃபெம் அப்படின்னா என்னென்னா யுனைடெட் நேஷன் டெவலப்மெண்ட் ஃபண்ட்ஸ் ஃபார் உமன். ஓகேவா? எல்லாத்துக்குமே இதில் அப்ரிவேஷன் பார்த்துக்கோங்க, அதை கூட கேட்கலாம். யூனிஃபெம்னா என்ன அப்படின்னு கூட கேட்கலாம். இந்த யுனைடெட் நேஷன் டெவலப்மெண்ட் ஃபண்ட்ஸ் ஃபார் உமன். ஸோ இது வந்து 1995 அதே அந்த பெய்ஜிங்கில் நடந்ததில் அந்த மாநாட்டில் தான் வந்து பெண்களுக்கும் வந்து ஒரு நிதி அமைப்பு வேணும் அப்படிங்கிறத வந்து செயல்பட்டுருக்காங்க. அவங்களுக்கான பெண்களுக்கும் ஒரு மேம்பாடு வேணும் அப்படின்ட்டு இந்த நிதி அமைப்பும் வந்து செயல்பட்டுருக்காங்க. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் அண்ட் வெல்ஃபேர் ஆஃப் பேரண்ட்ஸ் அண்ட் சீனியர் சிட்டிசன் ஆக்ட். ஸோ இது வந்து 2007 கொண்டு வந்திருக்காங்க. இந்த சட்டம் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மூத்த குடிமக்கள்லாம் இருக்காங்களா, ஆன்சிஸ்டர்ஸ், ஸோ அவங்களோட பெற்றோர்களை வந்து பராமரிக்காமல் இதில் கொண்டு விட்டுறாங்கல்ல, இந்த ஓல்டேஜ் ஹோம்ஸில், அதே மாதிரி பண்ணக்கூடாது. ஸோ இதெல்லாம் அவங்க கண்டிப்பாக வந்து அவங்களோட பேரண்ட்ஸ் வந்து டேக் கேர் பண்ணிக்கணும். அவங்கவுங்க குழந்தைகள், அவங்களோட வாரிசுகள் வந்து அவங்களோட பேரண்ட்ஸை வந்து டேக் கேர் ஆஃப் பண்ணிக்கணும். அவங்களோட ஓல்டேஜை வந்து அவங்களுக்கான ப்ரொடெக்ஷனும் கேரும் கண்டிப்பாக கொடுக்கணும். இது வந்து மனித உரிமை அப்படிங்கிறத வந்து இது பண்ணுறதுக்காக இந்த சட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஓகே? பெற்றோர் மற்றும் மூத்த குடிமக்களுக்கான பராமரிப்பு மற்றும் நலவாழ்வு சட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? 2007 கொண்டு வந்திருக்காங்க, பார்த்துக்கோங்க. ஸோ அவங்களோட ஆன்சிஸ்டர், அதாவது உங்களோட பேரண்ட்ஸை வந்து ப்ரொடெக்ஷன் டேக் கேர் பண்ணிக்கணும்.
வயதான காலத்தில், ஓகேவா? அது வந்து அடிப்படை உரிமை தான். அதுவுமே வந்து ஒரு மனித உரிமை அப்படிங்கிறதுக்காக இந்த சட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க. மெயின்டெனன்ஸ் அண்ட் வெல்ஃபேர் ஆஃப் பேரண்ட்ஸ் அண்ட் சீனியர் சிட்டிசன் ஆக்ட் 2007. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய ஆக்ட் இருக்குது. அதெல்லாம் எதுக்காக அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. இந்த இயர்ஸுமே கொடுத்துருக்காங்க. ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் இந்த பாக்ஸ். அதாவது ஹிந்து விடோ ரீமேரேஜ் ஆக்ட் வந்து 1856, அதாவது ஹிந்து விதவை மறுமண சட்டம் வந்து 1856 வந்து அந்த சட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கு. ஸோ லீகலாகவே வந்து சட்டமே வந்து இதுக்கு அலோவ் பண்ணுறது. ஹிந்து மேரேஜ் ஆக்ட் 1955, அதாவது இந்த திருமண சட்டத்தை வந்து இந்த ஆண்டில் நிறைவேற்றியிருக்காங்க. பெண்களுக்கு வந்து வயது 21 சட்டப்பூர்வமாக திருமண வயது அப்படி பெண்களுக்கான திருமண வயதை வந்து 21 அப்படின்ட்டு இந்த சட்டத்தின்படி சொல்லியிருக்காங்க. ஓகே, ஹிந்து மேரேஜ் ஆக்ட் 1955. இந்து வாரிசு சட்டம், அதாவது இந்து சக்சஷன் ஆக்ட், இது கொண்டு வரப்பட்ட ஆண்டு 1956, 1956. ஸோ பெண்களுக்கும் வந்து சொத்தில் வந்து உரிமை இருக்குது அப்படின்றது தான். ஸோ டவுரி ப்ரொஹிபிஷன் ஆக்ட் வந்து 1961 கொண்டு வரப்பட்டிருக்கு. ஸோ வரதட்சணை அப்படிங்கிற இதில் வந்து ஒரு மோசமாக நடத்தக்கூடாது. அப்படி பண்ணினாங்கன்னா அவங்களுக்கு கடுமையான தண்டனை அப்படிங்கிறது வந்து சட்டம் வந்து சொல்லுது. ஸோ ஈவ்டீசிங் ஆக்ட் 1997 பார்த்தீங்கன்னா பெண்களை வந்து எந்த கேலி செய்யக்கூடாது அப்படிங்கிறதுல வந்து அவங்கள பாதுகாக்கிறதுக்காக இந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. இன்டீசன்ட் ரெப்ரசன்டேஷன் ஆக்ட் 1999, அதாவது அநாகரிகமாக வந்து அவங்களுக்கு சித்தரிக்கிறது இதெல்லாம் வந்து பண்ணக்கூடாது, அநாகரிகமான செயல்களில் ஈடுபடக்கூடாது, இந்த நியூஸ் பேப்பர்லேயோ மேகசைன்லேயோ இருக்குல்ல அந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பெண்களுக்காக 1999 இந்த சட்டத்தை ஏற்றியிருக்காங்க. அதே மாதிரி ஃபேக்ட்ரி ஆக்ட் 1948, பிளான்டேஷன் லேபர் ஆக்ட் 1951, மைன்ஸ் ஆக்ட் 1952, மெட்டர்னிட்டி பெனிஃபிட் ஆக்ட் 1961, அதாவது தொழிற்சாலை, தோட்ட தொழிலாளர்கள், சுரங்கம் மற்றும் மகப்பேறு நல சட்டம் அப்படின்ட்டு இந்த சட்டத்தெல்லாம் வந்து ஏற்றிருக்காங்க. இதெல்லாம் எதுக்காகனா வந்து பெண்களும் வந்து இப்போ வேலைக்கு போகிறாங்க. ஸோ அவங்கள வந்து பாதுகாக்கணும். பெண் தொழிலாளர்களாக இருந்தாலுமே அவங்கள வந்து பாதுகாக்கிற வகையில் இது பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ரொடெக்ஷன் ஆஃப் உமன் ஃப்ரம் டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் 2005, அதாவது அவங்களுக்கான வன்கொடுமைகள் வந்து பாதுகாக்கிறதுக்காக இந்த சட்டத்தை வந்து 2005 வந்து இது பண்ணியிருக்காங்க. அதாவது ஸோ அவங்களோட கணவன் மற்றும் குடும்ப உறுப்பினர்கள்லாம் அவங்க ஏதோ தாக்கப்பட்டிருந்தாலோ அவங்களோட அந்த ஹராஸ்மெண்ட்லேருந்து பாதுகாக்கிறதுக்காக இந்த ஒரு சட்டம் ப்ரொடெக்ஷன் ஆஃப் உமன் ஃப்ரம் டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் 2005 ஏற்றப்பட்டிருக்கு. ஸோ இதோட இந்த லெசனோட இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் ஓவர். ஸோ இதில் நிறைய நம்ம பார்த்தது என்னவாக இருக்குன்னா இந்த இயர் ஆர்டிகல்ஸ் வந்து அதிகமாக பார்த்துருப்போம். ஸோ அதனால் ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒரு லெசன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் லெசனோட இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸோட பார்க்கலாம். நீங்கள் பண்ண வேண்டியது கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் ரெகுலராக போடக்கூடிய வீடியோஸ் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் இருக்கும். Thanks for watching.